யூடியூப் சேனல்ல வந்து அளித்த பேட்டியில வந்து தன்னை பற்றி அவதூறாக பேசியதாக 5 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு வழங்கும்படி நடிகர் சிங்கமுத்துக்கு உத்தரவிடவும், தன்னை பற்றி அவதூறாக பேச அவருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தொடர்பாக சிங்கமுத்து தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் அவதூறாக தெரிவித்த வார்த்தை எது என்பதை வடிவேலு தனது மனுவில் குறிப்பிடவில்லை எனவும், திரைத்துறையைச் சேர்ந்தவர்களின் கருத்துக்களையும் மட்டுமே பேட்டியில் தெரிவித்ததாக கூறியிருந்தார். இந்த வழக்கு வந்து நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வடிவேலு தரப்புல இந்த வழக்கை தாக்கல் செய்த பிறகும் சிங்கமுத்து தொடர்ந்து தன்னை பற்றி அவதூறு பேட்டிகளை அளித்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். ஆனால் வழக்கு தாக்கல் செய்த பின் எந்த பேட்டியும் கொடுக்கவில்லை எனவும், வழக்கில் மூத்த வழக்கறிஞர் ஆஜராக கடைசி வாய்ப்பாக வழக்கை தள்ளிவைக்க வேண்டும் என்று சிங்கமுத்து தரப்புல வந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை ஏற்று வழக்கை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி வடிவேலுக்கு எதிராக தெரிவித்த கருத்துக்களை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும், இனிமேல் அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் எந்த கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் என உத்தரவாதம் அளிக்கும் வகையில் மனு தாக்கல் செய்யும்படி சிங்கமுத்து தரப்புக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை வந்து ஒத்திவைத்திருக்கிறார்கள். மேலும் பேட்டி வீடியோக்களை நீக்கும்படி சம்பந்தப்பட்ட யூடியூப் சேனலுக்கு கடிதமயம் அனுப்ப வேண்டும் என்று சிங்கமுத்து தரப்புக்கு நீதிபதி அந்த உத்தரவுல வந்து குறிப்பிட்டிருக்கிறார்.